அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறி மார்க்கு 10ஆம் அதிகாரத்தின் 45ஆம் வசனத்தை தான் இந்த முறை நான் தியானிக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டுடைய மேன்மை, அவர் எதுக்கு வந்தார், அவர் செய்த தியாகம் என்ன, யாருக்காக அவர் பல காரியங்களை செய்தார். கடந்த நாட்களில் நாம் பார்த்தோமே, இயேசு கிறிஸ்து மரணம், இயேசு கிறிஸ்து பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் அடக்கம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் போன்ற அநேக விஷயங்களையெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவங்களாக இருந்தாலும் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை புதிதாக வாசிக்க, சிந்திக்க, அதன்படி நடக்க நம் தேவன் வைத்திருக்கிறார். எத்தனையோ புத்தகங்கள்லாம் இருக்குது, அதை பின்பற்றுகிற சில சமூகங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதம் எல்லார் கையிலையும் இருக்கும், எல்லா வீடுகள்லேயும் இருக்கும். இது அவ்வளவு அருமையான வார்த்தைகள். அப்போ அதனால் இந்த உயிர்த்தெழுதலுக்குட்பட்டு மட்டுமல்ல, ஆண்டவர் குட் ஃப்ரைடே மட்டுமல்ல, அதன் பிறகும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கூட தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்டு அதனுடைய உட்கருத்தை புரிந்து உணர்வுகளை திறந்து ஆண்டவர் காட்டுகிற வழியை பின்பற்றி நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். மனுஷகுமாரனாகிய இயேசு எதற்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து அவர் வந்த நோக்கத்தை தெளிவாக இந்த வசனத்தில் பார்க்கிறோமே. இதனால் வருகிற நன்மைகளை கூட நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் மனுஷகுமாரனாய் வந்த இயேசு என்ன செய்தார்? ஏன் அவர் ஊழியம் செய்ய வரல? ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். அவருடைய ஊழியத்தின் சிறப்பு என்ன? யாருக்கெல்லாம் எவ்விதமான ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதாக நாம் பார்த்தோம். இந்த ஊழியத்தின் உச்சகட்டம் என்ன என்று பார்க்கும்போது அதை கூட உங்களுக்கு சுட்டி காட்டின. இந்த ஊழியத்தின் உச்சகட்டம் தன் உயிரையே கொடுத்தார். பொதுவாக புகழை விரும்புவாங்க, மேலான நிலைக்கு வர ஆசைப்படுவாங்க, தங்களை சுற்றில எல்லாரும் இருக்க வேண்டும் என்று விரும்புவாங்க, தங்களை குறித்து பெருமையாக பேசணுன்னு விரும்புவாங்க. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், ஒன்று வாங்கிறதுக்கு வரல, தன் உயிரையே கொடுத்தவர் அவர். பெரிய வெள்ளி தினத்தில் நீங்கள் படிக்கும்போது பார்க்கும்போது கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு தொங்கின அந்த சிலுவையில் தொங்கும்போது இரத்தம், வேர்வையும், பாடுகளும், வேதனைகளும், துன்பங்களும், துயரங்களும் அனுபவித்து 7 வார்த்தைகளை இந்த சிலுவையில் தொங்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் அதுதானே பெரிய வெளியிலே தியானிக்கிறோம். குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்களே, பிதாவே இவளுக்கு மன்னியும். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்கிறது. இது எப்போ வேணாலும் அந்த வார்த்தைகளை நாம் படிக்கலாம். வெறும் பெரிய வியாழன் அப்போ தான் அதை படிக்கணும் என்பதல்ல, பெரிய வெள்ளி அப்போ தான் படிக்கணுங்கிறது இல்லை. உயிர்த்தெழுதல் செய்தி வெறும் அந்த லெந்த நாட்களின் கடைசியில் அப்போ தான் படிக்கணுங்கிறது இல்லை. வாழ்நாள் முழுவதும் என் ஆண்டுடைய அருமையான அனுபவங்களையும் அன்பையும் தியாகத்தையும் உணர்ந்து செயல்பட முடியும். அப்போ இந்த ஊழியத்தை இந்த ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார். இதனால் யாருக்கு ஆசீர்வாதம் வந்தது? ஆண்டவர் வந்தார், என்னென்ன செஞ்சாருன்னு நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதனால் யாருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால், முழு உலகத்துக்கும், உலகத்தில் வாழ்கிற மனுக்குலம், மனித சமுதாயம் எல்லாருக்காக அவர் ஊழியம் செய்ய வந்தது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாவிகள்னு பைபிள் சொல்லுது. பாவம். அப்போ பாவிகள் யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க,
அவங்க யார் நல்லா இருக்காங்க? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், பாவங்களை யாரெல்லாம் உணர்ந்து இந்த மீட்பை பெற்றுக்கொண்டு எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று யார் முழுமையாக நம்புகிறாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம். முழு உணர்வோடு. இப்போ நாமெல்லாம் ஒரு 48, 49, 50 வருஷம், ஏறக்குறைய 50 வருஷம் இந்த உணர்வே தெரியல நமக்கு, இந்த வழிமுறையே விளங்கலை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி நமக்கு நமக்கு கிறிஸ்து நமக்குரியவர் இல்லை, அது வேற ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்டவர், நமக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லும்போது அந்த நாட்களில் இதுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியல. ஆனால் சொன்னார்கள், உணர்ந்தோம். ஆமாம், பாவமில்லாத பரிசுத்த முழு உலகத்திற்கும் தன் ஜீவனை கொடுத்தார் என்கிற சத்தியம் சொல்லில் அல்ல, அது செயலின் அர்த்தத்தையும் அந்த அனுபவத்தையும் உணர ஆரம்பித்த போது அந்த சந்தோஷம், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. கடந்த 50 வருஷத்துக்கு மேலே இந்த ஆண்டவர் யார் என்றும், இவர் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்குரியவர் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்குட்பட்டவர் இல்லை, அகில உலகத்திற்கும். ஏன்னா அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலக இரட்சகர், உலக இரட்சகர். இன்னும் அவரை குறித்து சொல்லுகிறது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் 1:29. இப்படி ஏராளமான வார்த்தைகள் உண்டு. யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? ஆண்டவர் ஊழியத்தினால் யாருக்கு ஆசீர்வாதம்னா, சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், அவரோடு நெருங்குகிற பாக்கியம் கிடைத்தது. அவர் இந்த பூமியிலே இருந்தார், இப்போதும் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எனவே உங்கள் நிலைமை என்ன? ஆண்டவர் இயேசுவின் ஊழியம் 2000 வருஷத்துக்கு முன்ன மட்டும் இல்லை, இன்றைக்கும் அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. நாங்களும் அதை தான் சுமந்து கொண்டு இருக்கிறோம், நாங்களும் அதை தான் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் திக்கற்றவர்களாய், வேதனையோடு, தனிமையாய் போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை தேடும்போது அவர் உங்களை வழிநடத்த, உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவரை பற்றி சிந்திப்போம், அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிப்போம். உலக இரட்சகர் எனக்கும் தேவை என்று அர்ப்பணிப்போம். அவருடைய ஊழியத்தின் ஆசீர்வாதம் நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.